ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் இட் ஈஸி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிஸியாக ப்ரிப்பரேஷன் அடுத்த சயின்ஸ் எக்ஸாமுக்கு போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சயின்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து இருக்கிற நிறைய கொஷின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணி அதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின்ஸை தான் எடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதை கவர் பண்ணும்போதே கிட்டத்தட்ட எல்லா கொஷின்ஸும் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு கொஷின் பேப்பரில் இல்லாத ஒரு கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பேப்பரில் இல்லாத கொஷின் அதில் கேட்டிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கொஷின்ஸ் எல்லாமே இல்லாத ரிப்பீட்டட் கொஷின்ஸாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எந்த ஆன்சரையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாச்சும் படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை படிச்சுடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் ஏதாச்சும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் போடுறேன் ஈஸியாக படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. கண்டிப்பாக எக்ஸாமில் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் கஷ்டமாக இருக்க டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் சிம்பிளிஃபைடாக எப்படி நீங்கள் 5 மார்க்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் மினிட்ல இருக்கோம். ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் போதுன்ற அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ ஏதாச்சும் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். ஸோ வாங்க நம்ம இப்போ ஃபிசிக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது 2 மார்க்ஸ் 4 மார்க் அண்ட் 7 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் ஏதாச்சும் ஆன்சர்ஸ்க்கு நான் வந்து ஈஸியான கீவேர்ட்ஸ் ஏதாச்சும் சொல்லுவேன். அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இல்லை நோட் பண்ணிக்கோங்க. அந்த கீவேர்ட்ஸ் ரிலேட்டடாக படித்து சென்டென்ஸ் மேக் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கலாம். ஓகே, ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இப்போது யூனிட் 1 இருக்க யூனிட் 1 லா ஆஃப் மோஷன் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ புக்கை எடுத்துக்கோங்க. நான் சைட் பை சைட் சொல்லும் போதே அதில் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. கீவேர்ட்ஸ் இருந்தால் அந்த லெசனோட ஆன்சருக்கு போயிட்டு கீவேர்ட்ஸ் எடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் செக்ஷன் 6ல் டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ இனர்ஷியானா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனர்ஷியானா என்ன, அதுக்கு முக்கியமான கீவேர்ட் இட் இஸ் த இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி. ஸோ இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டின்றது ஒரு முக்கியமான கீவேர்ட், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட். சரிங்களா, அது வந்து இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி. எதுக்கு இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி? டு ரெசிஸ்ட் இட்ஸ் ஸ்டேட். ஓகே, ரெசிஸ்ட் ஸ்டேட் அதாவது மோஷனாக ரெஸ்ட்டாக எந்த பொசிஷனில் இருந்தாலும் அது ரெசிஸ்ட் பண்ணுது. எது வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணும்? அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் பை அன் எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் போடுற வரைக்கும் தான் அதோட ஸ்டேட் ஆஃப் சேஞ்சில் இருக்கும், அதாவது மோஷன் ஆர் ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இஃப் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இட் வில் சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன், இல்லையா? ஸோ தட் இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் இனர்ஷியா. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி, ரெசிஸ்ட் டு சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட், அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதிலோட கிளாஸிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினை மட்டும் எழுதிட்டு செகண்ட் கொஷின் அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ அதிலே இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் இட்ஸ் கிளாஸிஃபிகேஷன். ஒன்றும் இல்லை, 3 கிளாஸிஃபிகேஷன் தான். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். 2 ஃபோர்ஸ் தாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். என் கூடவே சேர்ந்து படிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் ப்ராப்ளம்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த 2 ஃபோர்ஸுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஒரு ஃபோர்ஸ் மைனஸ் இன்னொரு ஃபோர்ஸ், பிகாஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன் இல்லையா? ஸோ சேம் டைரெக்ஷன்னா இட் வில் பி அடிஷன். இங்கே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிறனால இட் இஸ் சப்ராக்ஷன். அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா வந்து F2 மைனஸ் F1. ஆன்சர் எழுதும் போது எழுதிட்டு நியூட்டன்ற யூனிட்டை போட மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 4th கொஷின் டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். ஓகே, இதுக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. 5 பாயிண்ட்ஸும் ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான், படிச்சுக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த் கொஷின் மொமெண்ட் ஆஃப் கப்பிள். ஓகே, ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னா இட் இஸ் த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பிள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீவேர்டு, இம்பார்ட்டன்ட் கீவேர்டு வந்து ரொட்டேஷ்னல் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பிள். அதுதான் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். ஓகேவா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதை திருப்பி இந்த வீடியோ முடிச்சுட்டு இன்னும் ஒரு தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மெமரியில் இருக்கும். கஷ்டமான கொஷின்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ரொட்டேட்டிங் எஃபெக்ட்னு பார்த்தோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, M = F × S. சரிங்களா?
ஸோ அந்த எஃப்னா என்ன, எஸ்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஒரு 2 லைன். எஃப்னா வந்து இட் இஸ் த ஃபோர்ஸ், ஓகேங்களா, ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ். அப்புறம் எஸ்னா வந்து இட் இஸ் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த 2 பாயிண்ட்டு தான் ரொம்ப இது. அப்புறமா அதோட ஃபார்முலா எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ் போடுங்க. அதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்எம். எஃப்க்கு வந்து என், எஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொன்னாலே அது வந்து மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர் தான் மொமெண்ட் ஆஃப் அ கப்பலோட யூனிட். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். கொஷின் நம்பர் 6, பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். இது வந்து இதுக்கும் ஒரு டெஃபினேஷன் தான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, when the number of like or unlike forces on a rigid body is in equilibrium. ஸோ இந்த 2 ஃபோர்ஸ், லைக் ஃபோர்ஸ் இல்லைனா அன்லைக் ஃபோர்ஸ், அது ரெண்டுமே ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கும்போது the algebraic sum of the moments in the clockwise direction is equal to algebraic sum of the moments in the anti-clockwise direction. ஸோ என்ன சொல்கிறோம், லைக் ஃபோர்ஸும் அன்லைக் ஃபோர்ஸும் ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிருந்துச்சுன்னா, ஸோ at its equilibrium moment in the clockwise direction is equal to moment in the anti-clockwise direction. இவ்வளோ தான் ஃபார்முலா, இவ்வளோ தான் டெஃபினேஷன். அதோட ஃபார்முலா ஒன்று இருக்குது, moment of clockwise direction is equal to moment of anti-clockwise direction. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7, நியூட்டன் செகண்ட் லா. இது வந்து ரொம்ப ஈஸி. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா, அதோட டெஃபினேஷன் வந்து ஃபோர்ஸ் acting on a body is directly proportional to rate of change of linear momentum. ஒரு பாடியோட லீனியர் மொமெண்டமோட டிஃபரன்ஸ் தான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச், சரிங்களா. ஸோ அதோட அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து எப்படி இருக்கும்னா, இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த சேஞ்ச் இன் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். எந்த சைடு ஃபோர்ஸ் இருக்கோ அந்த சைடில் தான் இந்த ஃபோர்ஸ், இந்த நியூட்டன்ஸ் லாவோட ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃபோர்ஸ் வந்து இட் வில் ஆக்ட். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அப்புறம் சேஞ்ச் இன் மொமெண்டம், அண்ட் ஆல்சோ சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். இதோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகே. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8, 9, 10 கிவ் ரீசன்ஸ் மாதிரி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பேனர் வித் லாங் ஹேண்டில் வந்து இட் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க டு டைட்டன் த ஸ்க்ரூஸ் இன் ஹெவி வெஹிக்கிள். இது இம்பார்ட்டன்ட் கொஷின், படிச்சுக்கோங்க. நிறைய கொஷின் புக்கில் கேட்டிருந்தாங்க. இதோட ஆன்சர் வந்து the turning effect of a body is more when perpendicular distance between line of action of the applied force and axis of rotation. ஸோ அந்த ஸ்பேனர் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் வச்சு we are giving a rotating effect, and the rotating effect வந்து it is given as a applied force. ஸோ அந்த axis of rotationும் அந்த line of action of the applied forceும் தான் it is directly proportional. அந்த turning effect of a body எதை டிட்டர்மைன் பண்ணுறது, 2 பாயிண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது, லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்புறம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இது 2 கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைன் ஆஃப் ஆக்ஷன், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே. இதனால தான் when the handle is long, the force required to turn the body will be less. ஹேண்டில் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு போடுற ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் லெஸ். இதனால தான் ஸ்பேனர் வித் லாங் ஹேண்டில் இஸ் ப்ரிஃபர்ட் டு டைட்டன் த ஸ்க்ரூஸ் இன் ஹெவி வெஹிக்கிள். ஓகேங்களா. என்னென்ன ஆக்ஷன் ஆஃப் லீனியர் ஆக்ஷன், லைன் ஆஃப் ஆக்ஷன், அப்புறம் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அடுத்து கொஷின் நம்பர் 9, கிரிக்கெட்டர் lowers his hand to catch a ball. இதனால் டு இன்க்ரீஸ் த டைம் ஆஃப் கான்டாக்ட், அதாவது அவன் பின்னாடி போகிறதுக்கு போது பால் அவன் கையில் வர டைமும் இட் வில் டிலே த டைம். ஸோ டிலே டைம் ஆஃப் அந்த பால் வந்து கையில் படுற டைமை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக they are doing like that. அப்புறம் டு ரெடியூஸ் த இம்பல்ஸ், ஓகே, அப்புறம் டு டிக்ரீஸ் த பெயின். ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு வந்து டு இன்க்ரீஸ் த டைம் ஆஃப் கான்டாக்ட், டு ரெடியூஸ் த இம்பல்ஸ், அப்புறம் டு டிக்ரீஸ் த பெயின். ஓகே. அடுத்து 10th ஒன், ஆஸ்ட்ரோநாட் ஃப்ளோ இன் ஸ்பேஸ் ஷட்டில். ஹவு? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் falling freely around the earth
due to their orbital velocity. ஸோ என்ன ஆகுது, ஆஸ்ட்ரோநாட் வந்து உண்மையாக ஃப்ளோட் பண்ணலை, தே ஆர் ஃபாலிங். அரவுண்ட் தி எர்த் வந்து தே ஆர் ஃபாலிங். எதனாலனா பிகாஸ் ஆஃப் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கனால தே லுக் லைக் டு பி ஃப்ளோட்டிங், பட் தே ஆர் நாட் ஃப்ளோட்டிங், தே ஆர் ஃபாலிங் அரவுண்ட் தி எர்த். சரிங்களா? ஸோ இதனால் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஹேவ் ஈக்குவல் ஆக்சிலரேஷன். அதனால தான் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனும் ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கும் தே வில் மெயின்டைன் ஈக்குவல் ஆக்சிலரேஷன் ஸோ தட் தே ஆர் அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஓகேங்களா? இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். கிட்டத்தட்ட எல்லா ஆன்சர்ஸும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான், படிச்சுக்கோங்க. நம்ம ரிவிஷனும் பண்ணிட்டோம். ஸோ அதை இன்னொரு தடவை கேளுங்க. இன்னொரு தடவை கேட்டுட்டு புக்கில் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு கேட்டுட்டு சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அடுத்து செக்ஷன் நம்பர் 8, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இருக்குது? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஃபஸ்ட் ஆன்சரில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இது மூணுத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. வெரி ஈஸி ஆன்சர். வந்து அட்டன் பண்ணுங்கள், 4 மார்க்ஸ். அடுத்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் லாக்கு 3 லாஸ் இருக்குது. ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. நம்ம இப்போ டெஃபினிஷனில் செகண்ட் லா படித்தோம். ஃபஸ்ட் லாவும் ஈஸி தான். எவ்ரி பாடி continues to be in the state of rest or motion along a straight line unless some external force acts on it. அதாவது ஒரு பாடி ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இல்லைனா ஸ்டேட் ஆஃப் மோஷனில் தான் இருக்கும். எது வரைக்கும்? unless it is acted by an external force. அவ்வளோதான். அடுத்து நியூட்டன் செகண்ட் லா டெஃபினிஷனில் பார்த்தோம். அடுத்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is equal and opposite reaction. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த 3 நியூட்டன்ஸ் லாவும் திருப்பி படித்து ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இதோட டெரிவேஷன். இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து நான் லேட்டர் ஒரு வீடியோ கூட போடுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி, வெரி இம்பார்ட்டண்ட்டும் கூட. அடுத்து கொஷின் நம்பர் 4, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இதுவுமே ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு டீட்டெயில் தான். கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, யாருனாச்சும் புரியலன்னா சொல்லுங்கள், நான் இந்த ஆன்சருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் போடுறேன். அடுத்து ராக்கெட் ப்ரொபல்ஷன். இதுவுமே ரொம்ப ஈஸி. ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, படித்து பாருங்கள், புரியலன்னா கேளுங்க. அடுத்து கொஷின் நம்பர் 6, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7, அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார், பிளானட்ஸ். அப்புறம் இட் இஸ் யூஸ் டு ப்ரெடிக்ட் த பாத் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸு, மீட்டியார்ஸ்லாம் வரும்போது இட் இஸ் யூஸ் டு ப்ரெடிக்ட் த பாத். அப்புறம் இட் இஸ் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ். ஓகேங்களா? அப்புறமா இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த வாட்டர் ஃப்ளோ இன் த ரிவர் அண்ட் சீஸ். அப்புறம் it is used to measure the dimensions of a heavenly bodies. So இதெல்லாம் தான் applications of universal law of gravitation. Next, unit 2, optics. இதில் section 6ல first question refractive index. Okay, so refractive indexனா it is a ratio of speed of light in vacuum, speed of light at medium. இவ்வளோ தான் different definition. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன? இட் இஸ் அ ரேஷியோ. அதாவது ஒரு வேல்யூ டிவைடட் பை அனதர் வேல்யூ தான் ரேஷியோ. ஸோ இங்கே வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து மியூ விச் இஸ் ஈக்குவல் டு C/B. ஃபார்முலா எழுத மறந்துடாதீங்க. ஃபார்முலா மட்டும் எழுதினா கூட கிட்டத்தட்ட 1 மார்க் போடுவாங்க கண்டிப்பாக. ஸோ ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால தான் சொல்கிறேன். அதுக்குன்னு ஃபார்முலா மட்டும் எழுதாதீங்க. இது டெஃபினேஷனுமே ஈஸி. ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். அவ்வளோதான். அடுத்த செகண்ட் ஒன், இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்னெல்ஸ் லா ஆர் அதர்வைஸ் கால்ட் அ செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அதுவுமே இட் இஸ் எ ரேஷியோ ஆஃப் வாட்? சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனுக்கும் உள்ள ரேஷியோ ரெண்டுத்துக்குமே சைன் வேல்யூங்க. sin I by sin R. அதாவது சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டு சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இது எப்படி இருக்குமா? ஈக்குவல் டு
angle ratio of refractive index of the two medium mu2 by mu1. ஸோ இதோட ஃபார்முலா sin I by sin R is equal to mu2 by mu1. ஈஸி ஃபார்முலா, ஈஸி டெஃபினேஷன், கண்டிப்பாக படிங்க, இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஒரு ரே டயக்ராம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் டு ஷோ த இமேஜ் ஃபார்ம்டு பை அ கான்வெக்ஸ் லென்ஸ் when the object is placed between f and 2f. இது ஒரு டேபிளே இருக்கும், எஃப்ல வச்சா எப்படி இருக்கும், பிட்வீன் f and 2f வச்சா எப்படி இருக்கும். ஸோ இதோட இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸி தான். புரியலைன்னா கேளுங்க, நான் எப்படி ட்ரா பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்து கொஷின் நம்பர் 4, டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். படித்து பாருங்கள், ஈஸி தான். அடுத்து ஸ்டேட் ரேலேஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங், கொஷின் நம்பர் 5. இதுவுமே டெஃபினேஷன், அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த 4th பவர் ஆஃப் இட்ஸ் வேவ்லென்த். அதாவது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் வந்து இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இதுக்கு டு 4th பவர் ஆஃப் இட்ஸ் வேவ்லென்த். ஸோ எஸ், ரேலேஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங் வந்து எஸ் டினோட் பண்ணுறது எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by lambda power 4. அடுத்து differentiate concave and convex lens. Convex lens na it is thicker in middle, whereas in concave lens it is thinner in middle. அப்புறம் கான்வெக்ஸ் லென்ஸை வந்து கன்வர்ஜிங் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கான்வெக்ஸ், கான்வர்ஜிங், சரிங்களா? கான்வெக்ஸ் வெக்ஸ், இங்கே வர்ஜ், கான்வர்ஜிங். அதே கான்கேவ் லென்ஸை வந்து இட் இஸ் கால்ட் அஸ் டைவர்ஜிங் லென்ஸ். அப்புறம் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ரியல் இமேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் கான்கேவ் லென்ஸ் வந்து வர்ச்சுவல் இமேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஹைப்பர்மெட்ரோஃபியாவை க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், வேறஸ் கான்கேவ் வந்து மயோஃபியாவை இது பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும், ட்ரீட் பண்ணுறதுக்கு. அடுத்து கொஷின் நம்பர் 7, அக்காமடேஷன் ஆஃப் ஐ, பவர் ஆஃப் அக்காமடேஷன் ஆஃப் ஐ. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8, காசஸ் ஆஃப் மயோஃபியா. இது வந்து ஐபால் வந்து லென்த் ஆகிறதுனால வர ஒரு எஃபெக்ட்டு, அது என்னன்னு படிச்சுக்கோங்க. அடுத்த ரெண்டும் கிவ் ரீசன்ஸ். கொஷின் நம்பர் 9, ஒய் ஸ்கை அப்பியர் ப்ளூ. கொஷின் நம்பர் 10, ஒய் டிராஃபிக் சிக்னல்ஸ் இஸ் இன் ரெட். ஒய் ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ பசங்களா? when sunlight passes through atmosphere the blue color is scattered more than the red color. எதனாலனா blue கலருக்கு வந்து shorter wavelength, whereas for red color it is longer wavelength. அதனால it appears that sky is in blue color. அடுத்து wire traffic signal அதே கான்செப்ட் தான், ரெட்டுக்கு வந்து longest wavelength, அதனால it is scattered by less air molecules. அப்போ less scattering இருக்கனால it will travel longer distance. அதனால தான் ரெட் கலர் வந்து டிராஃபிக் சிக்னல்ஸில் யூஸ் பண்ணுறோம். ரெட்டுக்கு வந்து லாங்கர் வேவ்லென்த், அதே மாதிரி ஸ்கையோட சினாரியோவில் ப்ளூக்கு வந்து ஷார்ட்டர் வேவ்லென்த், அதனால தான் வந்து இட் அப்பியர்ஸ் இன் ப்ளூ கலர். அடுத்து செக்ஷன் நம்பர் 7. அடுத்து செக்ஷன் நம்பர் 7, give reasons in detail. So first one ரொம்ப important, properties of light. 5 to 6 points படிச்சுக்கோங்க, லைட் பற்றி 5 ப்ராப்பர்ட்டிஸ், ரொம்ப ஈஸி. அடுத்த கொஷின் நம்பர் 2, இமேஜஸ் ஃபார்ம் பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ ரே டயக்ராம் இதுவுமே. ஸோ 2 மார்க்ஸில் நம்ம ஒரே ஒரு கேஸோட ரே டயக்ராம் பார்த்தோம். இங்கே வந்து 3 ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் எங்கெங்கே வச்சா, ஒன்று வந்து ஆப்டிக்கல் சென்டர், ஒன்று வந்து பேரலல் டு த ஒன்று வந்து பிரின்சிபல் ஆக்சஸில் ரேஸ் பேரலில் போனால் எப்படி இருக்கும், இன்னொன்று வந்து ரேஸ் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாகவே போனால் எப்படி இருக்கும். ஸோ இதுதான் 3 கேசஸ் ரே டயக்ராம் வரைகிறதுக்கு. ரொம்ப ஈஸி, படித்து பாருங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்து கொஷின் நம்பர் 3, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஓகே, அடுத்த கொஷின் நம்பர் 4, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். எந்த ஆன்சருமே ஸ்கிப் பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் 2 to 3 பாயிண்ட்ஸ் ஆச்சும் படிங்க எல்லா ஆன்சருக்கும். அப்போ தான் நீங்கள் எழுதும் போது ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கே வரும், நம்ம கொஷின் ஸ்கிப் பண்ணாமல் எழுதுனா. அதுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ தயவு செஞ்சு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கும் ரொம்ப படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் 3 to 4 பாயிண்ட்ஸ் படிங்க. இது வந்து சென்டம் ஏம் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லலை, ஓரளவுக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க இருக்கிறவங்க ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக சொல்கிறேன். மற்றவங்களும் ஓரளவுக்கு எல்லாமே படிங்க. டைம் இருந்துச்சுன்னா
ஃபுல் ஆன்சருமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 4 காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் சொன்னால் போதும். அதுக்கு ஒரு டயக்ராமும் இருக்குது, ரே டயக்ராம் மாதிரியே வரும். அடுத்து இதில் வந்து புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸும் இருக்குது. நான் 2-3 பேப்பர்ஸில் பார்த்தேன். ஸோ அதில் வந்து கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் லென்ஸோட அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் டெலஸ்கோப்போட அட்வான்டேஜஸ், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட அப்ளிகேஷன்ஸும் கேட்டிருக்காங்க, யூசஸ். இது எல்லாமே புக்கில் இருக்குது, செக் பண்ணுங்கள். தெரியலனா எங்கன்னு கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ். ஸோ இதில் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து செக்ஷன் நம்பர் 6 கொஷின் நம்பர் 1 கேலரினா என்ன, அப்புறம் செகண்ட் 1 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லீனியர் ஏரியா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இது 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அதை படிங்க. அடுத்த கொஷின் நம்பர் 3 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுவுமே ஒரு ஃபார்முலா இருக்குது. AV இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை டெல்டா வி பை VO ட்ரையாங்கிள் T, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். அடுத்து பாயில்ஸ் லா கொஷின் நம்பர் 4. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸ்னெல்ஸ் லா சொன்ன மாதிரி பாயில்ஸ் லாவும் ஈஸி தான். ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது வால்யூம் ஆஃப் அ கேஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். ஸோ இல்லைனா ப்ரெஷர் இஸ் ஆல்சோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் ஆஃப் கேஸ். இதுதான் P is directly inversely proportional to 1/V. அடுத்து கொஷின் நம்பர் 5 லா ஆஃப் வால்யூம் ஆர் சார்ல்ஸ் லா. ஸோ இந்த லாலாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, கொஞ்சம் எழுதியும் பாருங்கள். எல்லாமே ஒரு லைன் தான். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, when pressure is kept constant, பாய்ஸ் லாவில் டெம்பரேச்சர் T, Bக்கு T, சார்ல்ஸ் லாக்கு ப்ரெஷர் CP. சரிங்களா, சார்ல்ஸுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் வால்யூம் ஆஃப் அ கேஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ். ஸோ V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. அடுத்து கொஷின் நம்பர் 6 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். இதுவுமே ரொம்ப சின்ன பாயிண்ட்ஸ் தான், படிச்சுக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 7 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன். அடுத்து 8th 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். இதெல்லாம் வந்து ஒரு பேப்பரில் தான் பார்த்தேன் இந்த கொஷின்லாம். ஸோ பாருங்கள், படித்து பாருங்கள். ஈஸியாக இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா என்கிட்ட கேளுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். நெக்ஸ்ட்டு செக்ஷன் நம்பர் 8 டீட்டெயில். ஒன்று வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கொஷின் நம்பர் 1. அப்புறம் கொஷின் நம்பர் 2 வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டெப்பு ப்ரொசீஜர்லாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் போடுவாங்க. ஒன்று வந்து ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அ லிக்விட். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் நேம். ஓகே, ஸோ இதுதான் பார்ட் 1 ஃபிசிக்ஸில் யூனிட் 1, 2, 3. அடுத்த 3 யூனிட் ஃபிசிக்ஸில் இருக்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போட போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷனில் ட்ரிகர் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற இவ்வளோ எஃபர்ட்ஸுக்கு உங்கள்கிட்டருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.